எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். அமரவும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கழித்து 7வது மாதத்திலே காலில் எடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த மாதத்திலே நாம் தியானிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், பொறுப்பாண்மை. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டூவர்ட்ஷிப், உக்ரானத்துவம் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்திலே ஸ்டூவர்ட்ஷிப், தமிழிலே உக்ரானத்துவம் அல்லது பொறுப்பாண்மை. இந்த உக்ரானத்துவத்திலே 2 காரியங்களை பற்றி சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வெளிப்படைத்தன்மை, 2வதாக கணக்கு ஒப்புவித்தல். வெளிப்படைத்தன்மை, கணக்கு ஒப்புவித்தல். கடவுள் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கும் போது, ஆதியிலே மனிதனை உண்டாக்கும் பொழுதும் கடவுள் ஆதி மனிதனாகிய ஆதாமை ஒரு உக்ரானம் உள்ள ஒரு மனுஷனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா, நீ எல்லாத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாத, இது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. 2வதாக ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? நீ எல்லாவற்றையும் நீ பண்படுத்தி ஆண்டு கொள், இதை நீ வளப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. இதுதான் கடவுள் ஆதாமுக்கு கொடுத்த உக்ரானத்துவ அழைப்பு. ஆனால் என்ன நடந்தது? உக்ரானத்துவ அழைப்பை ஆதாம் பெற்றுக்கொண்டான், ஆனால் உக்ரானத்தை நிறைவேற்றாமல் போனார். ஆதாம் மாத்திரமல்ல, மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கடவுள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பை மறந்து உக்ரானத்துவ அனுபவம் இல்லாமல் வாழ்ந்து முடிந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆனா ஒரே ஒரு நபர் மாத்திரம் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தார். அவர் யார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மாசற்றவர், அவர் குற்றமற்றவர், பிதாவுடைய ஒரே சுதன், தெய்வகுமாரன், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் என்ன செய்கிறார்? உண்மையும் உத்தமாக கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை அவர் நிறைவேற்றுகிறார். ஆதியிலே ஆதாமுக்கு ஒரு சோதனை வந்தது. பிசாசு வந்து ஏவாளை வஞ்சித்து போட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 40 நாட்கள் உபவாசம் இருந்து கொண்டிருக்கிறார். 40 நாட்கள் முடிந்தவுடனே அவருடைய உண்மைத்தன்மையும் உக்ரானத்துவத்தையும் சோதிப்பதற்காக பிசாசானவன் வருகிறான். ஏன்னா அவர் உண்மை உள்ள உக்ரானம் உள்ள ஒரு மனிதராய் இருந்து விடக்கூடாது என்று 3 விதமான சோதனை. ஆனால் 3 விதமான சோதனையும் ஆண்டவர் ஜெயித்தார். அவருடைய ஊழியத்தின் முடிவு கடைசி என்ன தெரியுமா? கெத்செமனே தோட்டம். அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் பிதா பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் உண்மையுள்ள உக்ரானமுள்ள ஒரு மனிதனாய் இருக்கிறாரா என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு சின்ன தடுமாற்றம் ஆண்டவருக்கு ஏற்படுகிறது. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சுவாமி. அடுத்த நிமிஷம் சொல்றாரு, இல்ல, எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்,
பிதா என் மேல் வைத்த நோக்கம் என்ன என்பதை அறிந்து விட்டு அவர் சொல்றாரு, ஆயினும் ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது. அப்படின்றால் உண்மைக்கும் உக்கிரானத்துவத்துக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரி யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இப்ப இதை அப்படி மாத்தி சொன்னா என்ன சொல்ல தெரியுமா? நான் உண்மையுள்ள உக்கிரானமுள்ள ஊழியக்காரன், நீங்களும் உண்மையுள்ள உக்கிரானமுள்ள ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உக்கிரானத்துவம் அப்படின்னா பொறுப்பாண்மை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், தேவன் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். எப்படி அதை நிறைவேற்ற வேண்டும்? வெளிப்படைத்தன்மையோடு நாம் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக, முடிக்கும் பொழுது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எப்படியா? வெளிப்படையாக நாம் இருக்க வேண்டும், முடிக்கும் போது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய தெரியுமா? சிலுவையில கணக்கு ஒப்புவிச்சார். எப்படி கணக்கு ஒப்புவித்தா தெரியுமா? முடிந்தது என்று சொல்லி, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர் உண்மையுள்ள உக்கிரானக்காரனாய் வாழ்ந்து மரித்தார். சரி, இன்னைக்கு இந்த உக்கிரானத்துவம் என்று சொல்லும் பொழுது எதிலெல்லாம் நாம் உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாய் இருக்க வேண்டும்? உக்கிரானத்துவத்தின் 5 தன்மைகள் என்ன என்பதை இன்றைக்கு உங்களோடு நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒருவனை கடவுள் உக்கிரானக்காரனாய் அழைக்கும் போது, அந்த உக்கிரானக்காரனாய் அழைக்கப்பட்டவன் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த உக்கிரானக்காரனுடைய கரத்துல எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவாராம். அல்லது அந்த தலைவன் என்ன செய்வாராம்? எல்லாத்தையும் கொடுத்துருவாராம். எப்படி போர்த்திபார் வீட்டில் இருக்கிற அத்தனையும் யோசேப்பு கையில கொடுக்கப்பட்டது போல, பார்வோனுடைய முத்திரை மோதிரத்தை தவிர மற்றதெல்லாம் யோசேப்பு கரத்திலே கொடுக்கப்பட்டது போல, உக்கிரானக்காரருடைய கரங்களிலே எல்லாவற்றையும் கடவுள் கொடுப்பாராம், மனிதர்களும் கொடுப்பார்கள். அதான் உக்கிரானத்துவத்துடைய சிறப்பு தன்மை. எல்லாவற்றையும் அனுபவிக்க, எல்லாவற்றையும் நிர்வகிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்று மாத்திரம் உக்கிரானக்காரன் நினைச்சுக்கணுமா, இது எல்லாமே என் கையில் இருந்தாலும் இவைகளுக்கு நான் எஜமான் அல்ல, எஜமான் வேறொருவர். புரிஞ்சா? எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எல்லாத்தையும் நிர்வகிக்கலாம். ஆனால் யோசேப்புக்கு ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், இதற்கு நான் எஜமான் அல்ல, என் பார்வோன் எஜமானன். அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. கடவுள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஒண்ணு நிச்சயம், இதற்கெல்லாம் கணக்கு ஒரு நாள் ஒப்படைக்க வேண்டும். எஜமான் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் உக்கிரானத்துவத்தின் முதல் தன்மை என்ன? எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் நான் நிர்வகிக்கலாம், என் மனது போன வைக்க நான் செய்யலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் நான் எஜமான் அல்ல, வேறொருவர் எஜமானனாய் இருக்கிறார். அதனால ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? எஜமானனே எஜமானனேன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு தெரியுமா? நாம் அல்ல, எஜமான் ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றிற்குமான உரிமையாளர் வேறொருவர் இருக்கிறார். இதுதான் உக்கிரானத்துவத்தின் முதல் அடிப்படை தன்மை. எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்திருக்கிறாரு, ஆனா எஜமான் வேறு ஒருவர், நான் அல்ல. இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், அந்த உக்கிரானக்காரன் எப்படி இருக்குமா? அதை பயன்படுத்த வேண்டும். நாம் வாசிக்கிட்ட சுவிசேஷ வேத பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால் 3 நபர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்திலே. அந்த 19ஆம் அதிகாரத்திலே 3 நபர்களிடத்திலே ஆண்டவர் கொடுக்கும்போது என்ன சொல்ல தெரியுமா? ஒவ்வொருவற்றையும் ஒவ்வொரு விதமாய் தாளந்துகளை கொடுக்கிறார். ஆனால் அந்த எஜமான் என்ன எதிர்பார்க்க தெரியுமா? இந்த உக்கிரானக்காரர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். என் அன்பானவர்களே, இன்றைக்கு கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், எல்லா கிருபைகளையும் கொடுத்திருக்கிறார். அதை நான் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்? எனக்காக மாத்திரம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா? அதை இன்னும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் வரத்தையும் நான் பயன்படுத்தாமல் மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறேனா என்பதை யோசித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனவே உக்கிரானத்துவத்துடைய 2வது தன்மை என்னவென்றால், எல்லாம் என் கையில கொடுத்திருக்கிறாரு, அதை நான் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும்.
ஒருவேளை பரிசுத்த வேதாகமம் உங்க கையில் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறீங்க யோசித்து பாருங்க. தேவன் நம்மளுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய திருச்சபையிலே அநேக வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. திங்கட்கிழமை காலையில சொன்னா மிஷனரிக்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை என்றால் பெண்களுக்கான ஜெபம், புதன்கிழமை என்று சொன்னால் ஜேம்சி ஊழியத்திற்கான ஜெபம், வியாழக்கிழமை என்றால் வீட்டு ஜெப கூட்டத்திற்கான ஜெபம், வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு நல்ல மாலை ஆராதனை. எத்தனை பேர் நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் கேட்பாரு, அப்பா உனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கொடுத்தனே, நீ நல்லா ஓய்வு பெற்றுட்டியே, நல்லா ரிட்டையர்ட் ஆயிட்டியே, உனக்கு வேலை இல்லாமல் நீ வீட்டில் உட்காந்துருக்கிறே, எத்தனை காரியத்தை செஞ்சிருக்கிறேன், ஆனால் உன் திருச்சபையில் உன் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை ஆண்டவர் கணக்கு கேட்பார். உக்கிரானத்துவத்துடைய இரண்டாவது தன்மை என்னவென்றால், தேவன் நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பயன்படுத்த வேண்டும். 5 தாலந்து வாங்கினவே அதை பயன்படுத்தினான், 2 தாலந்து வாங்கினவே பயன்படுத்தினான், 1 தாலந்தை வாங்கின என்ன செய்ய தெரியுமா? பயன்படுத்தவே இல்லை. அப்படின்னா உக்கிரானத்துவத்துடைய இரண்டாவது தன்மை என்னவென்றால், தேவன் நம்முடைய கரத்தில் கொடுப்பதை நான் பயன்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவதாக உக்கிரானத்துவன் என்ன செய்ய வேண்டும்? எஜமான் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். எஜமான் என்ன செய்யணும்? அந்த நோக்கத்தை, எஜமானுடைய நோக்கத்தை அந்த உக்கிரானக்காரன் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் இங்கே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை சொல்லுகிறார். அந்த எஜமான் என்ன செய்யறாராம்? இந்த 5 தாலந்தை பிடித்துக்கொள், இந்த 2 தாலந்தை பிடித்துக்கொள், இந்த 1 தாலந்தை பிடித்துக்கொள், நீ என்ன செய், இதை நீ பயன்படுத்திக் கொள், இதை கொண்டு நீ உன்னை பெருக்கிக் கொள் என்று சொல்லி கொடுக்கிறார். எஜமானுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தான் கொடுத்ததை அப்படியே வாங்கக்கூடாது, திருப்பி இரட்டத்தனையாகவோ 3ஆகவோ 100ஆகவோ வாங்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கொடுத்துட்டு போறாரு. ஆனா 2 பேர் பயன்படுத்தினார்கள் எஜமானின் நோக்கத்தை அறிந்து. ஆனால் 3வது நபர் என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா, எஜமான் தனக்கு சொல்லிட்டு போயும் எஜமானனுடைய நோக்கத்தை அவன் நிறைவேற்றாமல் இருந்தான் என்று சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படின்றால் உக்கிரானத்துவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 3வது தன்மை என்னவென்றால், நான் எஜமானனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறேனா அல்லது என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேனா? அதனால தான் நம்ம ஒரு பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம் தெரியுமா? ஆண்டவரே, என் சித்தத்தை அல்ல சாமி, உம்முடைய சித்தத்தையே நான் செய்ய வேண்டும். ஏசு சாமி கடைசியில் சொன்ன ஜெபம் அதுதான். நான் வேலைக்காரன், அவர் எஜமான், அவருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். முதலாவதாக உக்கிரானக்காரன் என்று சொன்னால், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எஜமானன் வேறு ஒருவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த எஜமான் என் கரத்தில் கொடுத்ததை நான் பயன்படுத்த வேண்டும். ஏன் பயன்படுத்த வேண்டும்? அந்த எஜமான் என் மீது ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ராக்லண்ட் மிஷனரி எப்படி வந்தார்? ஏன் வந்தார்? பிதாவின் நோக்கத்தை அவர் அறிந்து கொண்டார். பிதாவின் நோக்கத்தை அவர் அறிந்து கொண்டதனால்தான் அவர் இந்தியா தேசத்திற்கு வந்தார். ஒரு மிஷனரியாய் வாழ்ந்து மரித்தார். அருமையானவர்களே, தேவன் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை, ஆண்டவரே நான் செய்து நிறைவேற்ற என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 4வதாக, எஜமானுக்கு நான் என்ன செய்ய வேண்டாமாம்? அந்த உக்கிரானக்காரன் ஆதாயம் சேர்க்க வேண்டும். என்ன செய்யணுமா? ஆதாயம் சேர்க்க வேண்டும். எஜமானுடைய பொருளை எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது எஜமானன் ஆதாயத்தோடு என்னிடத்துல எதிர்பார்ப்பாராம். என்ன செய்வாரா? ஆதாயத்தோடு. அப்படின்னா கடவுள் இங்கே எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி, நாம் வெறுமையாய் அல்ல, ஆண்டவர் கரங்களே கொடுக்கும்போது, அப்பா நீங்க இதை கொடுத்தீங்க, நான் இதை நிறைவேற்றி நான் கொடுத்திருக்கிறேன், உங்களுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி ஆதாயமாக பெருக்கி நான் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் ஒரு பாட்டு பாடுவோம், ஆண்டவரே நான் கரையேறி மண்டை நான் வந்து நிற்கும்போது வெறும் கையாய் நான் என்ன செய்யக்கூடாது? வந்து நிற்கக்கூடாது.
அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உக்கிரானத்துவத்துடைய 4வது தன்மை என்ன தெரியுமா? எஜமான் உக்கிரானக்காரத்திலே ஆதாயத்தை எதிர்நோக்கி இருக்கிறவர். அதான் வந்து கேட்கிறார், அப்பா நீங்க என்ன செஞ்சீங்க, கொண்டா உன் கணக்கை ஒப்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாரு, ஐயா நீங்க கொடுத்ததை நான் பெருக்கி நான் உங்க கரத்துல கொடுத்துருக்கேன். அப்பதான் அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாருமா, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. ஆனா வேலையை செய்து பெருக்காதவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன வார்த்தை கரெக்டா யார் சொன்னாங்க? பொல்லாத. அப்ப நீங்க இன்னைக்கு மனசுல வச்சுக்கோங்க, கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கடவுளுக்காய் பெரிய காரியத்தை செய்யும் பொழுது தேவன் நம்மளை உண்மையும் உத்தம் உள்ளவர்கள் என்று பார்ப்பார். ஆனால் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற உக்கிரானத்தின் வாய்ப்பை நாம் பெருக்காமல் பயன்படுத்தாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய பார்வை நம்ம மேல எப்படி இருக்கும்? பொல்லாதவர். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால உண்மையும் உத்தமும் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் பெற ஆசைப்படுகிறோமா? அல்லது என்னை ஆண்டவர் ஒரு நாள் பார்த்து, என்னப்பா உனக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தேன், நீ பயன்படுத்தாம இருக்கிறியேன்னு சொல்ல போறோமா? ஒரு சின்ன காரியத்தை கூட நான் சொல்லுவேன். ஒரு குருவானவராக வீட்டு ஜெபக்கூட்டம் வைங்க வைங்க வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். வீட்டு ஜெபக்கூட்டத்திற்கு நீங்க கதவை திறக்கவில்லை என்றால் ஆண்டவர் எப்படி உங்களை பார்ப்பாரு? வாய்ப்பை பயன்படுத்தாத எப்படிப்பட்ட மக்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுளுக்கு நாம பெருக்கி கொடுக்க வேண்டிய அவசியம். ஆண்டவரே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு இந்த சின்ன வீடு, இந்த சின்ன வீட்டுல எப்படி நடத்துது? நம்ம சர்ச்சில் ஒரு வீட்டுல நின்றுகிட்டே ஜெப கூட்டம் நடத்தலாம். அவங்க இன்னைக்கு கோயில உட்காந்துருக்காங்க, நின்றுகிட்டே ஜெப கூட்டம் நடத்தணும். ஏன்னா அந்த சின்ன வீடு, சின்ன 10க்கு 10 அறை, அந்த 10க்கு 10 அறையில உட்கார முடியாது. 3 சேர் போட்டா அதுக்கு மேல உட்கார முடியாது. கட்டில் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா நின்றுகிட்டே ஆராதனை நடத்தணும். கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன அருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவதும் பெருக்குவதும் உக்கிரான கரத்திலே எஜமானாகிய ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். நிறைவாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த உக்கிரானக்காரனிடத்துல ஆண்டவர் கணக்கு கேட்கும்போது கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். கணக்கை ஒப்புவிக்கணும். அப்ப நான் கணக்கை ஒப்புவிக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? எஜமான் வந்ததுக்கு அப்புறத்தை எல்லாத்தையும் உருட்டி போட்டு நம்ம கணக்கு வைப்போம் அப்படிங்கிறது இல்லை. எஜமான் வந்ததுக்கு அப்புறமேல நான் எல்லாத்தையும் நான் உட்காந்து கரெக்ட் பண்ணி எல்லாம் கொண்டு போய் கொடுப்பல. எஜமானன் எப்ப கேட்கிறாரு, எப்பா போய் அந்த லெட்ஜரை எடுத்துட்டு சொன்னா என்ன செய்யணும்? போய் நம்ம லெட்ஜரை எடுத்துட்டு வரணும். கணக்கு ஒப்புவித்தல். அப்ப நான் கணக்கு ஒப்புவித்தல் சொன்னா அது ஒரு ஆழமான ஒரு காரியம். ஆண்டவரே, நீ கணக்கு கேட்டதுக்கு அப்புறமேல நான் ஒரு 10 நாள் டைம் எடுத்துட்டு நான் கணக்கு ஒப்புவிக்கிறேன் சாமின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கணக்கு ஒப்புவின்னு சொல்லும் பொழுதே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? லெட்ஜர் எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்படைக்கணும். இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, கணக்கு ஒப்பி. ஏன்னா இந்த ஊழியக்காரர்களுக்கு தெரியாது என்னைக்கு ஆண்டவர் திரும்பி வருவாருன்னு தெரியாது, என்னைக்கு எஜமான் திரும்பி வரான்னு தெரியாது. ஆனா நினையாத நாளையிலே அந்த எஜமான் திரும்பி வராரு. திருப்பி அந்த 3 பேரையும் கூப்பிட்டு விடுறாரு. அப்பா நீங்க என்னப்பா செஞ்சீங்கன்னு சொல்லும்போது கணக்கை இம்மிடியட்டாக ஒப்படைக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த கணக்கு எழுதுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கணக்கை ஒப்புவிக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டு. அக்கௌண்ட்ஸ் எழுதுறவங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் எழுதுறவங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்தா டெய்லி லெட்ஜர்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டெய்லி லெட்ஜர். என்ன வரந்திருக்கு, என்ன செஞ்சிருக்கு, என்ன செலவாயிருக்கு, என்ன கேஷ் அட் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், டெய்லி போட்டு பேலன்ஸ் ஷீட்டை முடிச்சு வைக்கணும். அப்படி முடிச்சு வச்சா தான் கரெக்டான பெர்ஃபெக்டான கரெக்ட். கணக்கு ஒப்புவித்தல் என்று சொன்னால் எப்போ என் எஜமான் கேட்டா கூட அதை நான் தூக்கி கொடுக்கணும். இந்த கணக்கு ஒப்புவித்தல் என்று சொல்லும்போது இன்னொரு விதத்துல சொல்லலாம், எந்த நேரம் நம்முடைய வாழ்க்கை முடியும்னு தெரியாது. எந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியும்னு தெரியாது. ஆனா எப்ப வாழ்க்கையை முடிச்சாலும் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும்? கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். அப்படி என்றால் உக்கிரானக்காரன் என்று சொன்னால் 5 விதமான சிறப்பு தன்மைகள் உண்டு. 1, எல்லாம் என் கரத்தில் இருக்கு, ஆனா எஜமான் வேறு ஒருவர். 2வதாக, என் எஜமான் எனக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் நான் பயன்படுத்தி ஆக வேண்டும். ஏன் பயன்படுத்தணும்? எஜமான் ஒரு நோக்கத்தோடு என் கரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். என்ன நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார்? சும்மா பயன்படுத்துப்பா, உன் இஷ்ட போல பயன்படுத்துப்பா, அப்படி அல்ல. அவர் பலனை எதிர்பார்க்கிற தேவன். அதனால தான் சொல்றாரு, ஒரு காசை திருப்பி கொடுத்துட்டான். ஐயா நீங்க கொடுத்த ஒரு தாளந்தை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவன் சொல்றாரு,
இதை நான் காசுக்காரன்ட்ட கொடுத்திருந்தா கூட என்ன செஞ்சிருப்பேன்? பலனை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கடவுள் நம்மகிட்ட பலனை எதிர்பார்க்கும்போது நாம் எப்படி கணக்கு கொடுக்க போகிறோம்? நிறைவாக எந்த நிமிஷம் என்றாலும் கணக்கு ஒப்புவிப்பதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் உக்ரானக்காரன் என்று சொல்வது இந்த 5 தன்மைகளையும் உடையவன் தான் உக்ரானத்துவத்தை நிறைவேற்றுகிறவன். எனவே இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு விசுவாசியாய் மாத்திரம் அழைக்கவில்லை, ஒரு திருச்சபையின் அங்கத்தினராய் மாத்திரம் அழைக்கல. இந்த திருச்சபையில நீங்க அங்கத்தினரா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சில உக்ரானத்துவம் இருக்கிறது. அந்த உக்ரானத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம், கணக்கு ஒப்புவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் உக்ரானக்காரனாய் இருந்து ஏற்ற காலத்திலே நான் கணக்கு ஒப்புவிக்க எனக்கு கிருபை தாரும் சுவாமி என்று சொல்லுமா. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றா தெரியுமா? அப்பா, ஒரு நாள் வரும் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த நேரத்தில் அடிச்சல் திருத்தெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி எழுத முடியாது. ஆண்டவரே, நான் போய் நான் என்ன எங்கேயாவது இருக்கா நான் பார்த்துட்டு வரேன் சாமின்னு சொல்ல முடியாது. கணக்கு ஒப்புவின்னு சொல்லும்போது நாம் ஒப்புவிக்க ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறோம். அதுதான் உக்ரானத்துவத்தின் மேன்மை. எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை, நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை சிறப்பாய் பயன்படுத்துவோம். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. இன்னைக்கு கணேசபுரம் திருச்சபையின் மக்கள் இன்னைக்கு அழகா வந்து நின்னாங்க. ஒரு நாள் இந்த கணேசபுரம் திருச்சபையின் நீங்க என்ன செய்ய தெரியுமா? ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமுள்ள உக்ரானக்காரர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். கணேசபுரத்துல எத்தனையோ மக்கள் இருக்காங்க. உங்களை இன்னைக்கு இந்த கோயில வச்சிருக்க தெரியுமா? நீங்க உங்க தாயின் வயிற்றுல பிறக்கிறதுக்கு முன்பதாய் கடவுள் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துவோமா? இன்னைக்கு கணேசபுரத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. தாயின் கற்பத்துல நீங்க உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்க கையில பொறுப்பு கொடுத்திருக்கிறார். இந்த கணேசபுரம் உங்க கரத்துல இருக்குது. இன்னைக்கு கணேசபுரத்துல முதல் திருச்சபையின் வித்துக்களாய் நீங்க இருக்கிறீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க என்ன செய்ய தெரியுமா? ஆண்டவரே, நான் ஒருத்தியா நான் இந்த கோயிலுக்கு வந்தேன், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே, நான் 2 ஆத்மா கொண்டு வந்திருக்கிறேன். நான் 3 பேரா வந்தேன் சாமி. 2024 நாங்க ஒரு 10 பேர் ஆராதிச்சோம். 2026, 27 ஒரு 50 பேரா நாங்க ஆராதிக்கிறோம் சாமி. கணக்கை ஒப்புவிக்க வேண்டியவர்கள் நீங்கள். எனவே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஒரு உக்ரானக்காரராக தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு மிஷனரிகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். எனவே உக்ரானத்துவம் என்று சொல்லும்போது, பொறுப்பாண்மை என்று சொல்லும்போது, அது வெளிப்படைத்தன்மை உடையதாயும் கணக்கு ஒப்புவிக்கிறதாயும் இருக்கும். எனவே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய திருச்சபை வெளிப்படை திருச்சபையாக, கணக்கு ஒப்புவிக்கிற திருச்சபையாக வளர்ந்து பெருக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, ஒரு உக்ரானக்காரனுக்கு இருக்க வேண்டிய 5 தன்மைகளை குறித்து எங்களுக்கு கற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, இந்த 5 தன்மைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற கிருபை தருவீராக. தேவன் எங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றவும், அதை பெருக்கவும், ஆண்டவரே கர்த்தரத்திலே கணக்கு ஒப்புவிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை நாங்கள் சரியாய் செய்து முடிக்க தேவரீர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதல் ஞாயிறு வழிபாட்டிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்முடைய திருப்பந்திலே நாங்கள் பங்கேற்கும் கிருபையை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்கும்படியாய் இதை ஏற்படுத்தினேன் என்று சொன்னீரே சுவாமி. இந்த ஐக்கியத்தின் மூலமாக, திருப்பந்தின் மூலமாய் நீங்கள் எங்களுக்குள்ளும் நாங்கள் உமக்குள்ளும், நாங்கள் ஒருவரோடு ஒருவரும் ஐக்கியமாய் இருக்கிற ஒரு பெரிய திருச்சபையாய்
எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் பங்கேற்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள் உண்டு, ஏக்கங்கள் உண்டு. சுவாமி, கடந்த நாளிலே சுகவீனமாய் இருந்த மக்களுக்கு தேவரே பாராட்டின நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள் மத்தியிலே ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினார் என்று நன்றி செலுத்துகிறோம். அது அடியார்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, கணேசபுர திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற மக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எந்த நோக்கத்திற்காக அந்த கணேசபுர திருச்சபை எங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறோம், நாங்கள் உண்மையும் உத்தமுள்ள உக்ரானக்காரர்களாய் இருந்து ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கிற திருச்சபையாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். சுவாமி, ஆண்டவரே, அந்த கணேசபுர திருச்சபையிலே செய்து வருகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட, ஆண்டவரே, வாழ்வுக்காக தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் செய்கிற இந்த கனமான ஊழியத்தின் மூலமாய் ஒரு பெரிதான அறுவடையை வருகிற நாட்களில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வியாழக்கிழமை அங்கே நடைபெற இருக்கிற அந்த ஜெப கூடுகையின் மூலமாய் அநேகர் அந்த திருச்சபை பற்றி ஆவலோடு அறிந்து கொள்ளவும், அந்த திருச்சபையின் மக்களோடு ஒரு ஐக்கியம் கொள்ளவும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகர் அந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்திலே பங்கேற்று ஆண்டவரே அந்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. அன்புள்ள தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்கு பயிற்சி பெறுவதற்காய் வந்திருக்கிற மாணவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு ஆண்டு காலம் எங்கள் திருச்சபையோடு இணைந்து அவர்களை பெற்றுக்கொள்கிற நல்ல திருப்பணியானது எதிர்கால ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க அருள் தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, எங்கள் அன்புக்குரிய பேராயர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு மிஷனரியை நினைவுகூரும் திருமண்டலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த சிறப்பு திட்டத்தை எங்கள் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்து சாட்சியாய் மரித்து சென்ற ராகலன் மிஷனரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவருடைய மிஷனரி சிந்தையும் மிஷனரி தரிசனத்தையும் பெற்றுக்கொண்ட திருமண்டலமாக திருச்சபைகளாய் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க கிருபை தருவீராக. அர்ப்பின் தோத்திர பண்டிகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிற எல்லா ஆயத்தங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகவீனமாய் இருக்கிற மக்கள், பலவீனமாய் இருக்கிற மக்கள், கடந்த நாட்களில் ஆஸ்பத்திரியில் பலவீனமாய் சேர்க்கப்பட்டு ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு வீட்டுக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வெளியூரில் வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேல் மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் அவர்களை தாங்கி வழிநடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், பிரசவத்திற்காய் காத்திருக்கிறவர்கள், திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்கள், திருமண வாழ்வுக்கு ஆதாயத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு போராட்டங்கள் மத்தியிலே இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் வாழ்விலே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வராதா என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. ஆண்டவரே, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வாக்குத்தத்த வசனத்தின்படியாய் பிள்ளைகள் எதிர்பார்க்கிற முடிவை நீ தந்து அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு உக்கிரகாரன் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த 5 விதமான காரியங்களையும் நாங்கள் எஜமானன் அல்ல, கடவுள் எங்கள் கடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நாங்கள் சரியாய் நிர்வகித்து கணக்கு ஒப்படைக்கிற ஒரு உத்தமமான உக்கிரானக்காரர்களாய் நாங்கள் கடைசி வரைக்கும் வாழ நீர் கிருபை தருவீராக. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தி வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோடு நிலைத்திருக்க கடவுது.